குக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ஐயா ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சார், சில பேருக்கு வந்து இந்த வியாதி வருது, அப்படி வருது. சில பேர் வந்து இந்த திருமணம், சில பேர் வந்து இறப்பு கூட இத்தனை நாள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாகவே ஜோசியத்தால கணிச்சு சொல்ல முடியுமா? இந்த எத்தனை நாள்ல இறந்துருவாங்க, இத்தனை நாள் செத்து போயிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை அக்யூரேசி பெரிய கண்டம் இருக்கு, கண்டம் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இந்த 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 கால நேரங்கள் உங்களுக்கு சரியில்லை, மரணத்துக்கு நிகரான கண்டன் கூட சொல்லலாம். ஆனா இத்தனாவது நாள் செத்து போயிருவீங்க, அதனால கணிக்க முடியாது. நாள்லாம் கணிக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே கணிதங்கள் அடிப்படையில் தான் இருக்கு. கணிதங்கள் என்பது வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு, திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு. இதுலயே இதுக்குமே 6 மாசம் டிஃபரெண்ட் இருக்கு கணிதங்கள்ல, சனி பயிற்சிக்கு. அப்ப கணிதங்கள் வந்து அக்யூரேசியா இல்லை ஜோசியத்துல. அப்ப நம்ம நிறைய நாடுகளினுடைய கணிதங்களை எடுத்துக்கிறோம். அப்ப அக்யூரேசிங்கிறது ஜோசியத்துல கிடையாது. அக்யூரேசி எதன் அடிப்படையிலனா, அக்யூரேசி அனுபவ அடிப்படையில் வேணா கொண்டு வரலாமே தவிர, இத்தனாவது நாள் செத்து போயிடுவாரு, இத்தனாவது தேதி கல்யாணம் நடக்கும், கரெக்டா 28ஆம் தேதி ஒரு கல்யாணம் நடக்கும்னு யாருனாலையும் இல்ல. இப்போ வர ஒரு 6 மாதத்துல ஒரு பெரிய கண்டம் அப்படி சொல்லலாம். அது மட்டும் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாள் இந்த பிரச்சனை நடக்குங்கிற கணிப்பு ஏன் தெரியல? இல்லைங்க, நான் திருப்பி சொல்றது, நம்ம அந்த அக்யூரேசிங்கிறது கணிதங்கள் இல்ல ஜோசியத்துல. இப்ப சனி இன்னைக்கு வக்ரம் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, வாக்கியத்துல வக்ரம் ஆகாது. இப்ப இன்னைக்கு வேற ஒரு கணிதம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல்வேறு கணிதங்கள் இருக்கு. இப்ப நான் வச்சிருக்கக்கூடிய கணிதம் கேபி பாவம், இன்னொருத்தர் வச்சிருக்கக்கூடிய கணிதம் வந்து நான் வந்து கேபி அயனாம்சம், ஒருத்தர் நியூ கோம்பு, ஒருத்தர் கோம்பு, ஒருத்தர் லாகிரி, ஒருத்தர் ஸ்ரீபதின்னு சொல்லிட்டு நிறைய அயனாம்சங்கள் இருக்கு. இது ஜோசியங்கிறது வந்து வெளிப்படையா பாக்குறப்ப வெறும் கட்டம் மட்டும் தான். உள்ள போக போக நிறைய கணிதங்கள் இருக்கு. நாங்க இது எங்க இருந்து கிரியேட் பண்ணி கொண்டு வரோன்ற இது இருக்கு இல்லைங்களா. நாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்விஸ் எபிமெரிஸ், நாசாவுடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் வச்சு கால்குலேட் பண்றோம். நாங்க இதுலயுமே வந்து நாங்க வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா நம்ம பூமியினுடைய கணிதங்கள் அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டு ஜாதக முறைகள் அப்படின்னு டிராபிக்கல் ஜோடியாக பருவகால மண்டலம் சூரியனை வச்சு மையமா கொண்டது. ஆமா, நம்ம இந்திய முறை வந்து நட்சத்திர மண்டலம். நட்சத்திர மண்டலங்க வந்து சைட்ரியல் ஜோடியாக, இது வந்து சாதாரணமா ரொம்ப தூரத்துல இருந்து கணிக்கிறது. இதுக்கு வந்து பூமி தன்னைத்தானே இப்படி சுத்தி இருக்கப்ப பிரெசிஷன் மோசம் சொல்லி 27,000 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது. இதெல்லாம் கணக்கு பண்ணி இது எங்கெங்க கிரகங்கள் இருக்கு, எவ்வளவு அக்யூரேசியா போறப்ப இந்த அக்யூரேசியில சின்ன சின்ன எரர் வருது. அப்ப நான் வந்து அக்யூரேசியா இருந்தா தான் நான் அக்யூரேசியா சொல்ல முடியும். நான் வந்து பயன்படுத்தக்கூடிய கிரக நிலையே தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்போ கொஞ்சம் ஒரு 3 மாசம் 2 மாசம் இந்த டயத்துல கொஞ்சம் கெட்ட நேரம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், 2 பேருக்கு ஒரே ஜாதகம் இருந்தா என்ன பண்றது? இப்போ ரெட்டை குழந்தை இருக்கு, ரெட்டை குழந்தைக்கு ஒரே ஜாதகம் ஒரே டயத்துல தான் பிறந்திருக்கான், 2 பேரும் ஒரே டயத்துல செத்து போயிடுவானா என்ன? இந்த படத்துல எல்லாம் பாக்குறேன், அவருக்கு கத்தில வந்து இவருக்கு ரத்தம் வர மாதிரி, அப்படிலாம் கிடையாது. இப்போ ரெட்டை குழந்தைகள் பிறந்தவங்களுக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆகுறதும் இல்லை இல்லைங்களா. அப்ப அப்படியா ஏன் மாறுது அப்படின்னா, சின்ன சின்ன மைல்டு டிஃபரெண்ட் வரும். அப்போ மரணத்துக்கு நிகரான கண்டம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். சொன்னதுல 50 பேருக்கு போயிடும், 50 பேர் ஜெயிச்சிருவான். அந்த 50 பேர் ஜெயிக்கிறான்னா நம்மளால எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு விஷயங்க, இப்போ உங்களுக்கு திருமணத்துக்காக வந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிறீங்க. அப்ப அந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்க, எப்படி பார்த்து கரெக்ட் பண்ணீங்க, எந்த பக்கம்லாம் கூட்டு போனீங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? என்ன நிகழ்வு அது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நான் என்ன சொல்ல முடியும்னா, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சண்டை போடுன்னு சொல்லலாம். ஆமா, அந்த பொண்ணு எப்படி சண்டை போடுன்றது உங்களுக்கு தானே தெரியும். ஆமா. அப்போ இதே கதை இருக்கக்கூடிய இதே ஜாதகர் இன்னொருத்தர் வருவார், அவருக்கு நான் என்ன சொல்லுவேன், சார் உங்க லவ்வர் உங்கள்கிட்ட ஏதோ சண்டை போட்டு பிரிஞ்சுக்க போறாங்க பாத்துன்னு சொல்றேன். அவங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கலாம், இவர் வேற கனெக்ஷன் கூட வச்சிருக்கலாம். அப்ப ஒரே சம்பவங்கிறது உங்க மண்டையில இருந்து தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப நான் சம்பவத்தை சொல்லுவேன், சம்பவத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். சிலருக்கு வேற மாதிரி நடக்கும், சிலருக்கு வேற மாதிரி நடக்கும். அப்ப அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கணிதங்கள் அக்யூரேசி இல்லாத போது நம்ம அக்யூரேசியான படங்களை சொல்ல முடியாது. ஆனா கண்டம் இருக்குன்றத சொல்லுவோம். எனக்கு வந்து ரொம்ப நாளா மேரேஜே ஆகலன்னு வச்சுக்கோங்க. நான் போயிட்டு இத்தனை வயசாகுது மேரேஜ் ஆகலன்னு சொன்னா அதற்கு பலன் உண்டா? அதற்கு வந்து ஜாதகம் பார்க்கலாமா? அது நீங்க சொல்லவே தேவையில்லை, ஜாதகம் கொடுத்தோன்னே தெரியும் கல்யாணத்து வரல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா கல்யாணம் ஆகுறதுல பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்குவீங்க, எந்த வருஷத்துல கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வரைக்கும் தான் ஜோசியம். அதுக்கப்புறமா ஒருத்தர் பரிகாரம் சொல்லுவாங்க பாருங்க, இந்த கோயிலுக்கு போகணும், 9 கோயில் எழுதி கொடுப்பாங்க, அது ஃப்ராடு. நான் சொல்றது உங்க ஜாதத்துல இது நடக்கும்னு சொல்லலாம், எப்ப நடக்கும்னு சொல்லலாம். அது இப்ப நடக்கும் அப்படின்னா ஒரு அக்யூரேசியா இப்ப நடக்கும், குறிப்பிட்ட காலத்துல நடக்கும். இந்த காலத்துல உங்களுக்கு கெட்ட நேரம் முடியும், இதுக்கப்புறம் நல்ல நேரம் வரும்போது இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லாமே தவிர, இதுக்கு மேல பரிகாரங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விருப்பம். அப்ப இந்த ஜாதத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதே மாதிரி ஜாதத்தை பார்த்தோன்னே இவர் ஏன் கல்யாணம் ஆகல, இவருக்கு யாரோட கனெக்ஷன்ல ஏதாச்சும் இருக்கிறாரா, இல்ல ஏற்கனவே திருமணமானவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாரா, இல்ல அப்படி ஒரு பொண்ணை அவர் விரும்புறாரா அப்படின்றதான் பார்த்தோன்னே தெரியும். இப்போ நோயெல்லாம் கணிக்க முடியுமா? நோய் எல்லா நோயுமே கணிக்க முடியும். கணிக்க முடியும், கண்டிப்பா கணிக்க முடியும். இதுல என்னன்னா, அந்த நோயில வந்து இப்படி ஒரு நோயா இருக்குன்னு சொல்லாமே தவிர, ஏன்னா சாதாரணமா ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள போனோம்னா கேன்சர்ல 1000 கேன்சர் இருக்கு கண்டிப்பா, சரிங்களா. டாக்டர் பார்த்தோன்னே இந்த இடத்துல கட்டியிருந்தா அது கேன்சர்லன்னு டாக்டர் சொல்றாரு. ஏன்னா டாக்டருக்கு தெரியும் இந்த இடத்துல வந்தாதான் அது கேன்சர் கட்டி, வேற இடத்துல கேன்சர் கட்டி வராதுன்னு அவருக்கு தெரியும். அந்த அறிவு எங்களுக்கு இருக்காதுல்ல.
நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஒருத்தர் தொழிலை கண்டுபிடிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் மோல்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலயே வந்து 2 ப்ளோ மோல்டிங் ஒன்று இருக்கு, இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஒன்று இருக்கு. அப்ப ப்ளோ மோல்டிங் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஜோசிகாரனுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும்? அப்ப இவர் நெகிழி சம்பந்தமான ஒரு துறையில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கழுத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கட்டி மாதிரி வரும்னு சொல்லலாமே தவிர, அது மரபு ரீதியான கட்டியாக இருக்கலாம்னு சொல்லாமே தவிர, தலை பெயின் இருக்குன்னு சொல்லாமே தவிர, இது எதனால வந்துச்சு, எப்படி சரியா நோயினால இது வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம இது பர்டிகுலரா இது இப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு இது, ஏன்னா நான் டாக்டர் இல்ல, புரியுது. அவங்க அதுக்காக 5 வருஷம் படிச்சுட்டு வந்துருக்கான், அதை எப்படி நான் வந்து சொல்ல முடியாது. அப்போ இது போல ஒரு நோய் வரலாம். அப்ப தோல் சம்பந்தமான ஒரு அலர்ச்சி வரலாம்னு சொல்லுவேன். எந்த இடத்துல தோல் வளர்ச்சி வரலாம், எத்தனை நாள் மருந்து போடணும், என்ன மருந்து போடணும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப நோயை கண்டுபிடிக்கலாம். என்னன்னா, இப்ப எப்படி இந்த ஜோசியத்தை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உறவுகளை எல்லாத்தையும் நாங்க கிரகங்களா பிரிக்கிறோம். இப்ப சூரியன் அப்படின்னா தந்தை, சந்திரன்னா தாய், புதன்னா மகள், செவ்வாய்னா கணவன், சுக்கிரன்னா மனைவி. அப்ப இந்த ஜாதத்துல சுக்கிரன் கெட்டு போயிருந்துச்சுன்னா இவங்களுக்கு மனைவி ஸ்தானம் கெட்டு போயிருக்கு, சூரியன் கெட்டு போயிருக்குன்னா அவங்க அப்பா கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அப்ப சூரியன்கிறது தலை, சூரியன்கிறது பல்லு கால்சியம், சூரியன் கெட்டு போயிருச்சுன்னா பல்லுல ஏதோ பிரச்சனை இருக்கு. சுக்கிரன்றது கண்ணு, அப்ப சுக்கிரன் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா இவருக்கு கண்ணில் ஏதோ ஃபால்ட் வரப்போகுது. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? அப்ப கிரகங்களை வைத்துக்கொண்டு நம்மளுடைய உறவு, நோய், உறுப்பு, உடைமை, தொழில் எல்லாத்தையும் நாங்கள் பிரிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப ஜாதகத்துல எந்த கிரகம் அதிகமா ஒர்க் பண்ணுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. சில பேருக்கு வந்து நீங்க சொல்றீங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து ஜாதகமே இருக்காது, ராசி என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. இப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் ஜாதக புதுசா நான் ரெடி பண்ணணும்னா அது எதன் அடிப்படையில? பிறந்த தேதி தான். பிறந்த தேதி நேரம் இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, சார் நீங்க பேசலாம் சூப்பரா பேசுறீங்க, பிறந்த தேதி நேரம் இல்லை, எனக்கு குறிச்சு வைக்கல, ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லி முடியாது. இப்ப அவங்களுக்கான மாற்று வழி என்ன? மாற்றுறதுக்கு அதை போய் எதுக்கு மாத்தணும்? இல்ல நீங்க என்ன சொல்லலாம், அதாவதுங்க மறந்துடுச்சுன்னா அவ்வளவுதான், ஜோடி முடிஞ்சு, அவ்வளவுதான், ஜாதகமே ரெடி பண்ண முடியாது, அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து வேற வயது, எனது பெயர், இதெல்லாம் பெயரை வச்சு கொஞ்சம் சொல்லலாங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. கைரேகை வச்சு சொல்லலாம், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. ஜாதகம்ங்கிறது கம்ப்ளீட்டா சொல்லலாம். கைரேகையோ பேரோ வச்சு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லலாமே தவிர, எல்லாம் பொதுவான பிரச்சனை சொல்லலாமே தவிர இது மாதிரி நடக்குது சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு பிறந்த தேதியோ நேரமும் இல்லாட்டினா இதை ஜோசியத்து பக்கம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜோசியம் எதற்கு? உங்க வாழ்க்கை சரி பண்றதுக்கு கிடையாது. உங்க வாழ்க்கை சரியா போகல, ஒரு ஜோசிக்காரனை பார்ப்போம் சரி பண்ணிடலான்றது கிடையாது ஜோசியம். ஜோசிக்காரரை நீங்க எதுக்கு பாக்குறீங்கன்னா, இந்த வாழ்க்கை இப்படி சிக்கலாவே போயிட்டு இருக்குமா, என்னைக்காச்சும் தீர்வு கிடைக்காதா, ஏதாச்சும் ஒண்ணு நடக்காதா, எந்த வருஷம் நடக்கும்னு தெரிஞ்சா கூட போதுமே, இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா வேதனைப்படணுமான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு அப்படி பொங்கும். அப்போ வந்து ஜோசியிட்ட பாக்குறப்ப என்ன சொல்லுவாரு, சார் 6 மாசத்துல ஆடி போய் ஆவணி வந்து டாப்ல வந்துருவீங்கன்றப்ப அவர் நம்மளுக்கு ஒரு குதூகலம் வந்துடும். அதுக்காக மட்டுமே ஜோசியை பார்க்கலாம் தவிர, நான் ஜோசியத்தை பார்த்துட்டு நான் மாத்தி கொடுக்க போறது இல்ல. அதனால நீங்க தேவையில்லை. உங்களுக்கு கஷ்டம் இருந்தா ஜாதகம் இல்லைன்னா அனுபவிங்க, ஜாதகம் தான் வந்து கேளுங்க, நான் சொல்றேன் அவ்வளவுதான். எனக்கு வந்து ஒரு யோசனை கிட்ட போறேன், அவர் ஒண்ணு சொல்றாரு, இன்னொருத்தருக்கு போறேன், அவர் நல்லா சொல்றாரு. சரி 2 பேரும் வேணா, இன்னொரு ஆள்ற 3 அவர் ஒண்ணு சொல்றாரு. எதை நம்புறது? நான் எப்படி நம்புறது இவங்க மேல? ஓகே, நான் நம்பிக்கை அப்படிங்கறத அவங்க உங்களை வழிகாட்டினா தான் நம்பணும். இப்போ நான் உங்கள்கிட்ட நான் வரேன், வந்தோடனே நான் என்ன சாப்பிடணும்னு கேட்குறேன், நீங்க வந்து டெய்லி வந்து இஞ்சி குடிங்கன்னு சொல்றீங்க, ஒன்னொருத்தர் லெமன் ஜூஸ் குடிக்க சொல்றாருன்னா குடிக்கிறதுல தான் நம்ம வந்து இவரை நம்பலாமா அவர் நம்பலாமான்னு யோசிக்கலாம். ஆனா இந்த ஜோசிங்கிறது எதையும் குடிக்க சொல்றது கிடையாது. உங்க வாழ்க்கை இப்படி போகுது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும், இது எப்ப சரியாகும்னு சொல்லும். இதுல ஒவ்வொருத்தவங்களும் கத்துக்கிட்ட முறையை வச்சு முன்ன பின்ன இருக்கலாம், மீதி பேரும் வந்து உங்களை ஏமாத்தலாம். சரிங்களா? அவங்களை ஏமாத்த கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு விதி, உங்களுக்கு நேரம் அவ்வளவுதான், உங்களுக்கு சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம், உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தா அவ்வளவுதான். அப்ப என்னன்னா ஜோசியத்தை நான் அதனாலதான் சொல்றேன், ஒரு ஜோசியிட்ட போகும்போது என்னோட ஜாதகத்தில் என்ன இருக்கிறது, இது எப்ப சரியாகுன்ற வரைக்கும் நீங்க நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க சேஃப். ஒருவேளை அவர் 6 மாசங்களுக்கு சரியாகும்னு சொல்லலாம், இவர் 2 மாசத்துல சரியாகும்னு சொல்லலாம், எப்படினாலும் நம்மளுக்கு சரியா இருக்கும். ஒரு ஆள் சரியா ஆகாது, நீ இப்படியே தான் ஜாக போற, 50 வயசுக்கு மேல பழகிறேன் அதே பழகிறேன்னு சொன்னாலும் அது உங்களுடைய விதி தான். ஆனா வந்து உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அது எதுல ஏமாத்துவாங்கன்னா பரிகாரத்துல ஏமாத்துவாங்க. அப்ப என்ன இதை பண்ண அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. இதெல்லாம் பண்ணா ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னா, அது கண்டத்துக்காக என்ன செய்யலாம்னா நீங்க சேஃப்டியா இருக்கலாம், மருத்துவங்களை தான் பாதுகாக்கலாம். இவர் சொல்லக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு உதவாது. அப்ப ஏன் இதை மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படின்னா, கண்ணோட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போறீங்க, அதே அப்படியே நீங்க அப்படியே ஒரு ஆட்டோல ஏறி பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, 2 பேரும் ஒரே மாத்திரை எழுதி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன் அப்படி எழுதி கொடுக்க? ஒரே மருத்துவம் தானே படிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இங்க அம்ஜிகேரில் தாசப்பிரகாஷ் பக்கத்தில் கோட்டி கிளினிக்னு ஒன்று இருக்கு, ஸ்கின் கிளினிக். ஊர்ல இருக்கிற 5 மணிலேருந்து லைன் போட்டு உட்காந்துருக்கா. நம்ம 5 மணிக்கு வந்து உட்காந்துனா 1 மணிக்கு தான் டாக்டர் பார்க்க முடியும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் வாங்குறாரு. அதை ஃபர்ஸ்ட் தம்பையா கிளினிக்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போனா ஸ்கின் அலர்ஜி சரியாயிருன்னு சொல்லுவாங்க. வேற எங்க போனாலும் சரியாகல, இந்த ஆள்கிட்ட மட்டும் ஏன் சரியாகுது?
அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். கூட இருக்காலே வேற இடம் மாட்டா. அப்ப என்னன்னா அவருக்கு அவருடைய அனுபவம், அவர் பார்த்த கிளைண்ட். இப்போ அவர் தம்பையாலாம் இறந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய இதெல்லாம் பாக்குறாங்க, அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட் பாக்குறாங்க. இப்போவும் அந்த கிளினிக் நல்லா பெருசா தான் போயிருக்கு. நம்ம இந்த அஞ்சிகர சிக்னல் இருக்கிறது அந்த கிளினிக். சில பேர் நீங்க சொல்றீங்க இப்ப நம்ம எனக்கு கல்யாணம் ஆகல, உடம்பு சரியில்லை, இதெல்லாம் ஓகே. சில ஜோசிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கிரிக்கெட் வேர்ல்டு கப் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அணி கண்டிப்பாக கோப்பை அடிக்கும். ஃபுட்பால் வரதுனால அதே மாதிரி சொல்றாங்க. சில பேர் இதெல்லாம் மீறி அரசியல் உள்ள போயிட்டு இவங்க இந்த ஆண்டு சிஎம் பிடிப்பாங்க. நானே சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எப்படி கணிக்க முடியுது? இல்ல அது வந்து என்னன்னாங்க, அவங்களுடைய ஜாதகம் கிடைக்குது இல்லையா நெட்ல, அதை வச்சு தான் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, இவங்க நேரம் நல்லா இல்லைன்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நானும் ஒரே நேரத்துல பிறந்திருக்கோம். நான் ஒரு கட்சியில இருக்கேன், ஒரு கட்சியில இருக்கான். 2 பேரும் ஒரே எலெக்ஷன் நிக்கிறோம். அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், அது சொல்ல முடியாது. நான் சொல்றது 2 பேரும் வேற வேற நேரத்துல பிறந்துக்கிறீங்க. இப்ப நான் கூட சொன்னேன் வந்து விஜய் நான் இது எடுக்கவே இல்லை, விஜய் நான் வந்து இதுக்குள்ள போட்டியில கொண்டு வரவே இல்லை. எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் 2 பேருக்கு வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு எல்லா இடத்துலயும் கேட்டாங்க. நான் எடப்பாடி தான் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். ஏன்னா அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குது, பவரா இருக்குது. செப்டம்பர் வரைக்கும் அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குது, ஜெயிப்பாரு. ஸ்டாலின் சொல்றது அவங்க சொந்த தொகுதியில சொல்றீங்களா? நான் சொல்றது ஜாதகம் நல்லா இருக்குது. இல்ல நீங்க சொல்ற 2 விதத்துல கனெக்ட் ஆகுது. நான் வந்து முதலமைச்சராக ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எதுக்கு போட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை பொறுத்தளவுக்கு நான் திருப்பி சொல்றேன், இது அனுமானம் தான். அப்போ 2 ஜாதகத்தை பாக்குறப்ப ஸ்டாலின் ஜாதகம் வீக்கா இருக்கு, எடப்பாடி ஜாதகம் பவரா இருக்கு. இப்ப 2ல யாரு 2 பேரும் போட்டி போட்டாங்கன்னா யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு நம்ம அப்படித்தானே யோசிப்போம். ஆமா, எல்லாரையும் தாண்டி கேப்ல சுத்தி எல்லாரும் அதுதானே எதிர்பார்த்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா பேரும் வந்துட்டாருன்றப்ப அப்ப இப்பயும் பாத்தீங்கன்னா கூட எடப்பாடி வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலேயே 2வது தடவை போட்டும் ஆள்காடி இல்லைங்களா? இப்ப 2வது தடவையும் ஜெயிச்சும் தோத்துட்டதான் சொல்ல. இப்ப என்னன்னா அவருக்கு செப்டம்பர் வரைக்கும் நேரம் தெரியல, அவ்வளவுதானே சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்ப இது மாதிரி ஜோசிக்காரங்க ஒவ்வொன்றையும் கணிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட நம்பர். இப்போ ஒரு எலெக்ஷன் நான் நிக்கிறேன்னா என்னோட ஜாதகம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு உலக கோப்பையில எப்படி இந்த அணி ஜெயிக்குன்னு சொல்லிட்டு யாருடைய அந்த ஒரு டீம்ல 11 பேர் விளையாடுவாங்க, யார் ஜாதகத்தை பார்த்து அது என்ன சொல்றாங்கன்னா, அணி என்னைக்கு உற்பத்தி ஆச்சு, அணி என்னைக்காச்சும் நாள் இனாகுரேட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா அந்த டீம், அது ஒரு ஜாதகம் எடுத்துக்குவாங்க. இப்ப தமிழ்நாடை பத்தி தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடுன்னு என்னைக்கு பிரிஞ்சிச்சுன்னு ஒரு டேட் இருக்கு இல்லையா? இப்ப இந்தியாவுக்கு ஒரு வரலாறு சொன்னா இந்தியா என்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சுன்னு ஒரு தேதி வச்சிருக்காங்க. இப்படி ஏதாச்சும் முக்கியமான நிகழ்வுகள் அதுல நடந்திருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அதை ஜாதகமா எடுத்துக்குவாங்க. இப்ப இன்னைக்கு வந்து இந்தியன் வேர்ல்டு கப் டீம் அனௌன்ஸ் பண்றாங்க. இன்னையோட அந்த என்னைக்கு அந்த நேரம் இன்னைக்கு நாள் இதை வச்சுதான் நீங்க அப்படிதான் கணிக்கிறாங்க, அப்படிதான் கணிக்கணும். இப்ப ஏடிஎம்கே பத்தி பேசணுன்றப்ப ஏடிஎம்கே எம்ஜிஆர் இப்ப என்னைக்கு ஆரம்பிச்சாரு அந்த தேதி எடுத்து வச்சுட்டு ஏடிஎம்கே ஒரு குழந்தையா வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பலன் கண்டுபிடிக்கும். இது வந்து என்னன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க, அதாவது என்விரான்மெண்டல் சூழல் ஜோதிடம்னு சொல்றாங்க. இது வந்து ஹஸ்த சாஸ்திரத்துல வருது. இது வந்து இந்த சம்ஹிதா ஸ்கந்தத்துல வருது. சரிங்களா? இது வந்து மக்களை புரிந்து கொள்வதற்கான ஜோசி. அதே மாதிரி சில பேர் இந்த பேரழிவு வருது பாத்தீங்களா, நிலநடுக்கம், இந்த வெள்ளம், மழைலாம், இதெல்லாம் எப்படி கணிக்கிறாங்க? ஈஸி தாங்க. நான் தான் சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொன்னேன் இல்லைங்களா, உலக ஜோசியம்னு. அதுல வந்து இந்த கிரகங்கள் சேரும்பொழுது இது நடக்கும்னு இருக்கு. ஆனா இந்த கொரோனா வரலாம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா கொரோனா இதுக்கு முன்னால வரல. முன்னாடி வந்த பேரழிவுனா நீ கண்டுபிடிச்சலாம். ஆமா, புதிதா வர எதையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அப்பதானே டேட்டாவே கிடைக்குது. இப்ப அடிக்கடி வெள்ளம் வருது, வயநாட்டுல 2 தடவை வந்துச்சு. இப்ப தண்ணி வரப்போகுது, ஏன்னா புதன் வக்கரமா இருக்கும்போது செவ்வாயோட சேரும்போது தண்ணி வெள்ளம் சில நிலச்சரிவுகள் ஏற்படும். இப்பயும் திருப்பி ஏற்பட போகுது, இந்த ஒரு மாசத்துக்கு அது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லாமே தவிர, ஏன்னா அடிக்கடி நடக்குது. சுனாமி வந்துச்சு, ஒரே ஒரு தடவை தான் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அது டேட்டா, ஏன்னா ஒரு 5-6 டேட்டா இருந்தா தானே அது உண்மையா பொய்யான்னு பார்க்க முடியும். நான் திருப்பி சொல்றது கனவுலையோ ஞானி வந்து எனக்கு கனவுல சித்தர் சொன்னாருன்னு சொல்லல, டேட்டாஸ் எடுத்து வச்சு பேசுறோம். அப்ப மறுபடியும் நடக்கக்கூடிய ஈவெண்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த கிரகங்கள் இருக்கும்போது நடக்குது. அப்ப இதே கிரகங்கள் அடுத்து வரும்பொழுது சொல்லி பார்ப்போம். அப்ப சரியா வந்துச்சுன்னா அதுதான். அப்ப இது வந்து உங்களுக்கு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறப்ப எங்களுக்கு அதிகமா தகவல் கிடைக்குது இல்லைங்களா? 2 கல்யாணம் பண்ணவே 500 பேர் வரான் என்கிட்ட. அப்ப 2 கல்யாணம் ஏன் நடக்குதுன்னு என்கிட்ட டேட்டா இருக்கு. இன்னொரு ஆளோட போன பொம்பளைக்கு 5 பொம்பளை வருது, அப்ப 500 போனது அதுக்கு டேட்டா இருக்கு. ஆனா புதுசா ஒருத்தனுக்கு இந்த இடத்துல 7 விரல் முளைச்சிருக்குது அப்படின்னா அந்த டேட்டா என்கிட்ட இருக்கு. இல்ல முதல் தடவை அப்ப நாங்க நோட் பண்ணி வச்சுக்குவோம், இதை நாங்க அனலைஸ் பண்ணிட்டே இருப்போம். அப்படிதான் புரிஞ்சுங்க. நான் திருப்பி சொல்றேங்க, இது வந்து எங்களுக்கு ஒரு சக்தியாகவோ வாக்குப்பளிதமாகவோ வரல, கணிதங்கள். இந்த கணிதங்கள் நாங்க ரிப்பீட்டா நாங்க வந்து கூட்டமாக உட்காந்து அனலைஸ் பண்றப்ப நிறைய தகவல் கிடைக்குது. அந்த தகவல்களை நாங்க சொல்றோம். இது வந்து இதை வச்சு நீங்க முடிவெடுக்க போறதில்ல, நீங்க வந்து கேட்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சப்போர்ட்டுக்கு கிடைக்க போகுது. நான் சொல்றதை வச்சு நீங்க டிசிஷன்லாம் எடுக்க மாட்டீங்க எப்பயுமே. ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க வராங்க, நம்ம பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன செய்வாங்க?
வேற ஜாதகம் பார்ப்பாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இல்லைன்னா நம்பிக்கையில விடுங்க அப்படியே போயிடலாம். அவ்வளவுதான். இவன் என்கிட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவான், ஆமா, கோயில்ல பார்த்து கும்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு போறான். அப்ப என்னன்னா உங்களுடைய பிரச்சனையை நீங்க செஞ்ச முடிவுக்குள்ளதான் கொண்டு வரீங்க. கண்டிப்பா. ஜோசிகாரன் சொல்றதான் கேட்க மாட்டேங்க. ஜோசிகாரன் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த வாழ்க்கை எப்படி சீரா என்னைக்கு சீராவும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதுமானதான் உங்களுக்கு. எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இது வந்து ரிலீஃப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். எப்ப நம்பிக்கை. ரிலீஃப் கிடைக்குமா, மாட்டிக்குவோமா, இது சிக்கல்ல போயிருமா, இது இதை விட கேவலமா மாறிடுமா, இது மாதிரி விஷயங்களை ஜோசியத்தை பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு லைஃபை வாழ்றதுக்கு அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்குது. அதுக்காக ஜோசியம் பார்க்கலாம். ஒருவேளை இது இல்லாட்டினா என்ன ஆயிருக்கும், நான் சொல்றது இது இல்லாட்டினா என்ன ஆயிருக்கும். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு காலைல விட மொத்தம் ஒரு 3 பெண்கள் வந்து தன்னுடைய லைஃப்ல பர்சனலா பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கல்யாணம் பிரேக்கப் ஆயிருக்கு, ஆனால் கல்யாண வாழ்க்கைக்குள்ள இருக்காங்க, வேற ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எங்க போய் சொல்லுவாங்க? புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது மாதிரி எனக்கிட்ட டெய்லி ஒரு 10 ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு 3 ஜாதகம் பொண்ணுங்க வேற எங்கேயாச்சும் மாட்டினது, 3 ஜாதகம் பசங்க வேற எங்கேயாச்சும் மாட்டினது, ஒரு 20 ஜாதத்துல எப்படி ஒரு 15 ஜாதகம் 10 ஜாதகம் வந்து பர்சனல் லைஃப் பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் சொல்லி அழுகுறதுக்கோ சொல்லி வழி கேட்கறதுக்கோ இதுல இருந்து ஒரு பொண்ணு நீ கேட்கறது, சார் நான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டேன், எங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு தான், என்னால அதை வெளியே வரவும் முடியல, அவன் என்ன மிரட்டுறான், மெசேஜ் எல்லாம் எடுத்து பண்றான், எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறான், என்ன செய்யறது, இது எப்படி வெளியே வருது, அவங்களுக்கு எப்படி கேட்பாங்க, யார்கிட்ட கேட்பாங்க? புரியுது. அப்ப ஒரு நேரத்துல ஒரு நம்பிக்கை கொடுக்கறாளா ஜோசிகாரன்? அது ஒண்ணு. இது வந்து டாக்ஸி ரிலேஷன்ஷிப்பை விட்டுருங்க. அதுக்கப்புறமா வாழ்க்கையில நிறைய பேர் கஷ்டப்படுறான், வேலை இல்லாம கஷ்டப்படுறான், என்னைக்கு வேலை கிடைக்குன்னு தெரியல, வீட்லயே உட்காந்துருக்கோன்னு தோணுது. அவங்களும் முயற்சி செய்யாம இல்ல, முயற்சி செய்யறான், எல்லா முயற்சி பண்றான், ஆனா அவனால ஜெயிச்சு வர முடியலங்கிறப்ப என்னைக்கு ஜெயிச்சு வருவோம், இப்படியே போயிருவோம், செத்து போயிருவோம், என்கிட்ட நிறைய பேர் சூசைட் பண்றது மருந்து குத்தி வச்சுலாம் பேசிக்கிறான். ஓகேங்களா, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வெளியே சொல்றதுக்கு ஒரு வெளியே கொட்டி தீக்கிறதுக்கு இங்க துறைகள் இல்லை. ஏன்னா நம்ம வந்து சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் பழக்கம் இல்லை, போனா மென்டல்னு சொல்லுவாங்க. அப்ப பெரிய 50 ரூபாய் கிடைக்கக்கூடிய, 500 ரூபாய் கிடைக்கக்கூடிய, 2000 3000 கிடைக்கக்கூடிய ஒரு ஜோசியம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இறைவன்ட்ட போய் கொட்டி தீக்கணும். இறைவன்ட்ட கொட்டி தீத்தா கேட்க மாட்டாரு, ஜோசிகாரனை கொட்டி தீத்தா அவன் ஏதாச்சும் பேசுவான்றதுனால வராங்க. நம்மளுக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும். ஆமா, அப்ப என்னன்னா இது வந்து சும்மா ரிலீஃபா இருக்குன்றதை விட இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய உண்மையா இருந்திருக்கும். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அவங்களுக்கு சரியா இருந்திருக்கும். இப்ப ஜாதத்தை பார்த்துட்டு நம்ம கேட்கிறோம்ல, என்னமா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி காட்டுது, உண்மையா அப்படின்னா அவங்க தயக்கப்பட்டு ஆமா சார் அதுக்கு தான் வந்தேன், இதுக்கு எப்படின்றப்ப நம்ம தகவலை சொல்லும்போது அவங்க நம்புறாங்க. அப்ப இந்த பிரச்சனை இன்னொரு 6 மாசத்துல உனக்கு தீந்துரும், நீ அந்த நம்பரை பிளாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப ஜோதிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை போற போக்குள்ள எப்படி நடக்க போறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை கொண்டு போறதை தவிர வாழ்க்கையை டைவர்ட் பண்ணி வேற ரூட்ல ஜோசிகார சொல்லக்கூடிய ரூட்ல போகணும்னு அவசியம் இல்லை.